விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் எடை, உடல் பருமன். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது மக்கள் எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உடனே சாப்பாடை குறைக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க. அது கிடையாது. அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நம்முடைய பெரியவங்களே நிறைய அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உடல் எடை குறையும். அது அப்படின்றத பற்றி நல்லா கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது பசிக்கு உணவா அல்லது ருசிக்கு உணவா என்றால், இன்றைய காலகட்டங்களில் ருசிக்குத்தான் உணவு என்றாகிவிட்டது. நாம் சாப்பிடும் உணவில் உள்ள சக்தியை உடல் உறுப்புகள் தேவையான அளவில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் ருசிக்காக பிடித்த உணவை அதன் அளவை மீறி சாப்பிடும்போது அது உடலில் கொழுப்பாக மாற்றப்படுகிறது. அதாவது கெட்ட கொழுப்பாக. அந்த கொழுப்புகள் அதிகம் சேர சேர ஒரு காலகட்டத்தில் கெட்ட கொழுப்பாக மாறி உடல் எடையை அதிகப்படுத்துவது மட்டுமல்ல, அதுவே கழிவுகளாக மாறி பலவித நோய்களுக்கும் காரணமாக அமைகிறது. இப்போ இந்த உடல் எடை ஏன் அதிகரிக்கிறது அப்படின்றத பற்றி நல்லா கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது பசிக்கு உணவா அல்லது ருசிக்கு உணவா என்றால், இன்றைய காலகட்டங்களில் ருசிக்குத்தான் உணவு என்றாகிவிட்டது. நாம் சாப்பிடும் உணவில் உள்ள சக்தியை உடல் உறுப்புகள் தேவையான அளவில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் ருசிக்காக பிடித்த உணவை அதன் அளவை மீறி சாப்பிடும்போது அது உடலில் கொழுப்பாக மாற்றப்படுகிறது. அதாவது கெட்ட கொழுப்பாக. அந்த கொழுப்புகள் அதிகம் சேர சேர ஒரு காலகட்டத்தில் கெட்ட கொழுப்பாக மாறி உடல் எடையை அதிகப்படுத்துவது மட்டுமல்ல, அதுவே கழிவுகளாக மாறி பலவித நோய்களுக்கும் காரணமாக அமைகிறது.